வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தொடர்ந்து அதே பகுதியை நாம் சிந்திக்கலாம். அதிலே 11 வருகிற வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், இங்கே ஒரு விதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்திரீகளை அடிமைகளாக ஆக்குவதை போன்ற போதனை கொடுத்ததாக நாம் மேலோட்டமாக வாசிக்கும்போது புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆழமாக வாசித்தால் அவ்வாறு இல்லை. போதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பெண்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை பவுல் குறிப்பிட விரும்புகிறாரே ஒழிய அதற்காக அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. அடக்கம் வேறு, அமைதல் வேறு. அதே நேரத்தில் அடிமைகளாக இருக்கிற அனுபவம் என்பது மற்றொரு அனுபவம். அடக்கத்தோடு அமைதலோடு காணப்பட வேண்டும் என்பது குணாதிசயத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. 12வது வசனத்திலே உபதேசம் பண்ணக்கூடிய பொறுப்பினை ஆண்டவர் பெண்களுக்கு வழங்கவில்லை என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பலவிதமான ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை பல பெண்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு தேவ பக்தன் இப்படியாக குறிப்பிடுகிறார்: நித்தியம் மட்டும்தான் பெண்களின் பங்கு என்ன என்பதை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பெண்கள் தங்களுடைய குடும்பத்திலே சாட்சிகளாக இருந்து தங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்திலே வளர்ப்பதிலும் சரி, ஞாயிறு பாடசாலைகளிலே பிள்ளைகளை நல்ல ஆவிக்குரிய தலைவர்களாக உருவாக்கக்கூடிய பொறுப்பும் அவர்களுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. பல பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள் சண்டே கிளாஸ்லே, ஞாயிறு பாடசாலையிலே சில பெண்களுடைய போதனையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான். எனவே பெண்களுக்கு பெரும் பங்கு ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையிலே வைத்திருக்கிறார். சூசன்னா வெஸ்லி என்ற ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுக்கு 19 பிள்ளைகள். ஆனாலும் நோய் நிமித்தமாக பலர் மரித்து போகிறார்கள். மீதி இருக்கிற பிள்ளைகளை அனுதினமும் பார்க்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. அந்த நாட்களிலே ஹோம் ஸ்கூலிங் என்று சொல்லக்கூடிய வீட்டிலேயே பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை பின்பற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உடைகளை வடிவமைப்பது தாயினுடைய பணிதான். இப்படி அநேக பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் செய்வது மாத்திரமல்ல, அவர்களுக்காக அனுதினமும் கைகளை வைத்து ஜெபிப்பாராம். படுக்கைக்கு செல்லும் முன்னர் ஒவ்வொரு குழந்தையின் தலையிலும் கைகளை வைத்து ஜெபிப்பாராம். மாத்திரமல்ல, மதிய வேளையிலே அவர்களுக்கென்று தனியாக ஜெப நேரத்தை ஒதுக்கி அந்த சகோதரியை வேற எந்த பிள்ளைகளையும் தொந்தரவு பண்ணாதபடி அமைதியாக அமர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பார்களாம். தேவனோடு உறவாடி கொண்டிருப்பார்களாம். சந்தேகமே இல்லாமல் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்ற இரு பெரும் ஆவிக்குரிய தலைவர்களை அவர்கள் உருவாக்கினதிலே வியப்பே இல்லை. ஜெபிக்கிற பெண்மணி, குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பெண்மணி, நல்ல ஆவிக்குரிய வரம் பெற்ற ஒரு பெண்மணி, பெரும் தலைவர்களை உருவாக்கினார்கள். இவ்வாறு பலரை நாம் சொல்லலாம். பல தலைவர்கள் தங்களுடைய தாய்மார்களாலேயே, அவர்களுடைய ஜெபங்களாலேயே, அவர்களுடைய ஊழியத்தினாலேயே வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு தேவ வசனங்களின் காரியங்களை நடைமுறைப்படுத்த பல சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்திருக்க வேண்டும். பொதுவான ஆராதனையில் சில ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்பதிலே பல பிரச்சனைகள் எழுந்திருக்க வேண்டும். எனவே பவுல் அப்போஸ்தலன் இந்த அறிவுரைகளை அவருக்கு எழுதுகிறார். ஏனென்றால் ஆண்களும் பெண்களும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய மறுத்து சுயமாய் வாழ முற்பட்டனர். விடுதலை வாலிபர்கள் எதிர்பார்க்கின்றனர், பெண்களும் எதிர்பார்க்கின்றனர், ஆண்களும் எதிர்பார்க்கின்றனர். விடுதலையோடு வாழ வேண்டும். யாருக்கும் அடிமைப்பட்டிருக்க அல்லது தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ இன்றைக்கு பலருக்கு விருப்பமில்லை. ஒரு பெரிய போதகர் குறிப்பிடுகிறார்: உலகம் சபையைப் போலவும் சபை உலகத்தைப் போலவும் மாறி வருகிறது. நாம் பயன்படுத்துகிற பரிசுத்தம், அர்ப்பணம், அன்பு போன்ற வார்த்தைகள் உலகத்திலே பயன்படுத்தப்படுகின்றன. உலகத்திலே காணப்படுகிற பல பதங்கள் சபைகளுக்குள் ஊடுருவி விட்டன. எனவேதான் ஜெபம் பிரதானமானது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமும் இன்றியமையாதது என்று நாம் பார்க்கிறோம். 15வது வசனம்: அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்ற பதம் ஒருவேளை கிறிஸ்தவ பெண்கள் பிரசவத்தில் மரிப்பதில்லை என்றோ அல்லது கிறிஸ்தவ பெண்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பையோ வாக்கு பண்ணவில்லை. கிறிஸ்துவின் பிறப்பு என்கிற அந்த பிள்ளை பேற்றினாலே
ரட்சிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த காரியங்களை சிந்தித்து இந்த நாளை ஆசீர்வாதமாக கழிப்போமா? இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.